அது நீங்க வந்து அரசியல் கட்சி எந்த கட்சிங்கிறதுலாம் சொல்ல நானே என்ன முடிவுக்கு வரல. நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாலாஜி? என்னுடைய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பா கவனிக்க மாட்டீங்க. சுயநலம் இல்லாமல் மக்கள் மீது அன்புடைய, தகுதியும் திறமையும் உடைய ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எல்லாரும் ஒரு மனதாக. அதுதான் அப்படிங்கிறது வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால இதுல இருப்பாங்களா இல்ல புதுசா கூட ஒருத்தர் இறக்குமதி செய்யலாம். அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் கூட நாங்க எல்லாம் சேர்ந்து இறக்குமதி செய்யலாம். நான் உங்க அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க. நான்லாம் வந்து உங்க மாதிரி பெரிய மேதையெல்லாம் கிடையாது. ஏதாவது எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க, காலத்தின் கேட்டாங்க, நான் அதுல இருக்கேன். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு. ரஜினிக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் யாருங்க முடிவு பண்ணணும்? எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி நடக்க போதா? நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்பு நடக்குமா? மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நடக்கும். அது மக்கள் முடிவு செய்யிட்டு நம்ம ரெண்டு பேரும் என் மண்டையை உடைச்சிக்கிட்டு எங்களுடைய விருப்பம், எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 26 ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும். ஊழலற்ற மக்களாட்சியை, எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக, எப்படி பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும். அண்ணாமலை சார் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு 2024 ஜூன் 4 அதுக்கு பிறகு இந்த கட்சியும் ஓபிஎஸ் பின்னால போவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அவர் ஒரு பெரும் தலைவரா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க வந்து தமிழகம் முழுக்க போய் உங்களுடைய ஆதரவு கூட்டணி கட்சியாக இங்க என்ன பேசினாரு? இங்க என்ன பேசினாரு அண்ணாமலை? இங்க என்ன பேசினாரு? ராமநாதபுரத்தில் என்ன பேசினாரு? நீங்க சொன்னாதானே நான் பதில் சொல்ல முடியும். நீங்க பேசும்போது ஜூன் 24 பிறகு, ஜூன் 4க்கு பிறகு தொண்டர்கள் எல்லாம் உங்கள் பின்னால வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அங்கே அதே மாதிரி கருத்து சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியினோட தலைவரா தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றீங்க. இங்கே நீங்க ஒரு வேட்பாளர் இருக்கு. அதே பன்னீர்செல்வம் ஒரு கட்சியினோட தலைவரா தன் அறிஞர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் அந்த தொகுதியை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி தொண்டர்கள் போவாங்க? அன்னைக்கே பாலாஜி கேட்டாரு கரெக்டா. அன்னைக்கு ஆண்டிப்பட்டி ஆபீஸ்ல உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாங்களே அண்ணாமலை. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து அதிமுக மீட்பேன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் வந்து போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார். அண்ணாமலை உங்களை தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லை. அண்ணாமலை சொன்னது, திரு அண்ணாமலை டிடிவி தினகரன் சொன்னா அதுல எப்பயுமே பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. திரு ஓபிஎஸ் சொன்னார்னா பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. அவர் எங்க ரெண்டு பேரையும் சகோதரர்களா பார்ப்பாரு. எங்க ரெண்டு பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியா எங்க ரெண்டு பேரோட பழகுவாரு. எப்பயுமே நீங்க அவர் இனிமே எப்ப பேசினாலும் டிடிவி தினகரன் சொல்லி பேசினார்னா அதுல பிராக்கெட்ல ஓபிஎஸ் சேர்த்து சொல்றாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் பத்தி பேசினார்னா அதுல டிடிவி தினகரனும் பிராக்கெட்ல இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். ஓபிஎஸ் இன்றைய நிலைமையில அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் தான் அவர். அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்க போட்டிடுறாரு. அதனால கவனம் செலுத்தி வெற்றி பெறணுங்கிறது அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காது. அதை வந்து தவறா பார்க்க முடியாதுல்ல. நானே இப்ப தேனினால 10 நாள் வெளில போயிட்டு வர்றேன். நானே போய் வேற ஏதோ ஒரு தொகுதிக்கு போனா கொஞ்சம் அங்க வரணும் இங்க வரணும்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப இங்கேயே நீங்க இங்க வரணும் அங்க வரணும்னு சொல்லி என்னால போக முடியாம தானே என் ஒய்ஃப் இப்ப கூட போயிட்டு வராங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நான் பார்த்த கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன். அது மாதிரி அண்ணாமலை கூட சொன்னாரு, அண்ணன் பன்னீர்செல்வம் இங்க வருவாருன்னு கூட பேசினார். அவரால் போக முடியாத காரணம், ஒரு பெரிய தலைவரா இருக்கிறவரோ ஒரு தலைவரா இருக்கிறவரோ தொகுதியை விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் சரி.